இது வந்து எனது வயல். நாங்கள் நடவு செஞ்சுருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னாக்க திருப்பதி 5 TPS 5 என்ற ரகம். இதோட காலங்கள் பார்த்திங்கன்னா குறுவைக்கு நட்டது. இதோட காலம் பார்த்திங்கனாக்க அதிகபட்சம் 130லேருந்து 155 நாள். ஆனால் எனக்கு 145 நாள் தாண்டியும் இதில் வந்து இன்னும் நமக்கு வந்து நெல்மணி வந்து வரல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்க நம்ம வயல் மேலாண்மை வந்து சரியாக இல்லை அப்படின்றதும், இதில் வந்து பூச்சி, குருத்து பூச்சி, புகையான், இது ரெண்டும் தாக்குனது தான். நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஒரு பெரிய தப்பு. அக்னியில் வந்து விதை போட்டோங்க. அக்னியில் விதை போட்டுட்டு அந்த விதை போட்டதை கரெக்டாக அந்த 35வது நாள் நாங்கள் பறித்து நட்டுருக்கணும். நாங்கள் பண்ண தப்பு, இந்த மிஷின் நடவு பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த கான்செப்டில் 28வது நாளே நாங்கள் பறிச்சிட்டோம். பறிச்சுட்டு பட்டம் பாத்தி பிரித்தோம். பட்டம் பாத்தி பிரித்து நட்டதில் ஒத்த பாத்தி போட்டிருந்தோன்னாக்க ஓரளவுக்கு நம்ம காப்பாற்றிருக்கலாம். இந்த ஊரில் காவந்து பண்ணியிருக்கலான்னுவாங்க, காப்பாற்றிருக்கலாம். ஆனால் நாங்கள் இந்த பட்டம் போட்டதில் ரெண்டாவது இந்த வெயில் டைமில் வந்து இந்த வாட்டி மழை இல்லைங்க, சுத்தமாக மழை இல்லை. காற்று, சரியான காற்று. இந்த காற்றுனால என்ன நடந்துருச்சு அப்படின்னா, செடி வந்து வேர் ஊனி வளரவும் முடியல. நீங்கள் எவ்வளோ தண்ணி கொடுத்தீங்கனாலும் பாசையாக மாறிடுச்சு தண்ணிங்க. எவ்வளோ உரம் போட்டிங்கனாலும், எவ்வளோ மருந்து அடிச்சிங்கனாலும் இது வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. பூச்சி வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. இதில் நல்லா இந்த திடல் ஓரமாக இருக்கிறதெல்லாம் நல்லா பார்த்திங்கனாக்க ஊக்கமாக வந்திருக்கு. ஆனால் அப்படியே சென்டரில் பார்த்திங்கன்னா எல்லாம் போயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 11 ஏக்கர் நட்டு ஒரு 2லேருந்து 2.5 லட்ச ரூபா எங்களுக்கு நஷ்டம். விவசாயியோட நிலமை அதுதான். நாங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்க நகையெல்லாம் அடமானம் வச்சு விற்று இந்த வயலில் போட்டு அறுவடை செஞ்சு பார்த்திங்கன்னா அந்த நகையை கூட எங்களால் திருப்ப முடியறதில்ல. இதுதான் இன்றைக்கு இருக்கிற விவசாயிகளோட நிலமை. இது மாற்று பண்ணணும் அப்படின்ட்டு தான் இப்போ நிறையா ஃபீல்டு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். மாற்றுனாக்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு இப்போ நான் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேற்க இருக்க விறப்புகளில் வந்து தென்னை மரம் ஒரு 10 கன்று, கிழக்க நோக்கி போகிற வரப்புகளில் வந்து ஓரங்களில் வந்து முருங்கை, எலுமிச்சை வைக்கலான் இருக்கோம். வரப்பில் பார்த்திங்கனாக்க புளிச்சக்கீரையும் புதினாவும் தெளிக்கலான் இருக்கோம். ஏன்னாக்க நம்ம இயற்கையாகவே பூச்சி வரட்டி. கிழக்கில் பார்த்திங்கனாக்க மககனி ஒரு இப்போ பார்த்திங்கன்னா இந்த நீளம் ஒரு 100 அடி நீளம்னு வச்சுக்கோங்களேன். 10 அடி 10 அடிக்கு நீங்கள் மககனி வச்சுட்டு அது வேலிக்கு, உயிர் வேலிக்கும் அமைஞ்ச மாதிரி ஆகிடும், வலையை இழுத்து கட்டிக்கலாம். ரெண்டாவது ஒரு 15 வருஷம் கழிச்சு தேக்கு என்ன ரேட்டு போதோ அதோட கொஞ்சம் கம்மியாக தான் போகும். பட் ஆனால் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் விட்டுட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்குது, அந்த பொம்பளை பிள்ளை ஞாபகத்தமாக நம்ம வந்து ஒரு 20 மககனி கட்டுறீங்க, வைக்கிறீங்க அப்படின்னா 20 வருஷம் கழித்து ஒரு மரம் 50,000த்துக்கு போனால் கூட கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா கிடச்சி போயிருங்க. அது அந்த பிள்ளைக்கு நம்ம கல்யாண செலவோ காது குத்து செலவோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடலாம். இது ஒன்றுங்க. ரெண்டாவது நான் பண்ண தப்பு, இந்த பாருங்கள் வயலே போயிடுச்சு பாருங்கள், அங்கங்கே ரவுண்ட் ரவுண்டாக போயிடுச்சு. இதுக்கு மேலே இதுக்கு மருந்து அடித்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்ட்டு அப்படியே விட்டாச்சு. வரது வரைக்கும் வரட்டும். அதாவது இதில் வந்து பார்த்திங்கனாக்கா சாலிடாக 60 மூட்டை நெல் அறுக்கணும் அப்படின்னா இதில் வந்து எனக்கு 20 மூட்டை கூட வராதுங்களா இருக்குது. அதனால தான் இப்போ விவசாயத்தை மாற்றி யோசிச்சிட்ருக்கோம். நமக்கு நெல்லில் லாஸ் ஆனால் கூட சுத்தில் வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு வருமானம் வரணுன்ட்டு தான் இந்த மீன் வாய்க்கால் அங்கே அணை போட்டிருக்கேன் பார்த்திங்களா. இந்த அணையில் இதில் பார்த்திங்கனாக்க வாய்க்கால் ஏக்கருக்கு 3000 மீன் விடலான்னுவாங்க. ஆனால் நான் இந்த வாய்க்காலில் 200 மீன் விட்ருக்கேங்க. அது இல்லாமல் வரப்பில் வந்து நம்ம புதினாவை போடுறதுனால நீங்கள் சுற்று கணக்கு எடுத்துக்கிட்டிங்கனாக்க ஒரு 50 கட்டு வந்தாலும் நமக்கு வந்து லாபகரமானது தான்.
புதினா போடலாம், இது புளிச்சக்கீரை போடலாம். அது இல்லாமல் நீங்கள் வரப்பு அகல வரப்பில் வந்து ஓரங்களில் முருங்கை போட்டு விட்டுருந்தீங்கன்னா, செடி முருங்கையாக போட்டிங்கன்னா பெஸ்ட்டு. இல்லைன்னா இந்த நீல முருங்கை செடி ஒரு 8 மாதத்துல காய்க்கிறது, 1 வருஷத்தில் காய்க்கிற மரமாக பார்த்து நல்ல கன்னாக எடுத்து தேர்வு செஞ்சு போட்டிங்கன்னா நமக்கு அதில் ஒரு வருமானம் ஈட்டி கொடுக்கும். 20 வருஷம் கழித்து மகக்கன்று ஈட்டி கொடுக்கும். 3 வருஷம் கழித்து தென்னை ஈட்டி கொடுக்கும். அது இல்லாமல் நடுவரப்பு எல்லாமே வந்து நம்ம எலுமிச்சம் பிளான் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் அவகடா செடி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாற்று விவசாயம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இது ரெடி பண்ணிகிட்ருக்கோம், ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிட்டு அந்த வீடியோவை கூடிய சீக்கிரம் உங்களுக்கு போடுறோம். இதை அறுத்து முடித்தோடனே ஃபீல்ட் ரெடி பண்ணுவோம். ஃபீல்ட் ரெடி பண்ணிவிட்டு அடுத்தது தான் நம்ம அந்த ப்ராசஸ்க்கு போவோம். எப்படி அதை பண்ணுறோம், இதில் என்ன வருமானம் கிடைக்கும் அப்படின்றது வருங்கால வீடியோவில் வந்து தெளிவாக சொல்கிறேன். ஒரு ஏக்கருக்கு நீங்கள் என்ன நில மேலாண்மை பண்ணலாம், அதிலிருந்து வருட வருமானம், மாத வருமானம், நெல் அறுவடை வருமானம், இதெல்லாம் எப்படி கொண்டு வரலாம், ஏன் விவசாயம் லாஸில் போயிட்டுருக்கு, எது நம்ம நேரடியாக விற்பனை பண்ணலாம், எது வந்து நம்ம கவர்மெண்ட்டு டிஎன்சியில் விற்பனை பண்ணலாம் அப்படின்ற மேலாண்மை இதெல்லாம் வந்து நம்ம விளக்க போகிறோம்.